ஹாய் எவ்ரி ஒன். ஸோ நம்ம இந்த செஷனில் வந்து பிஎன்எஸ்எஸ் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா 2023 அது கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973 இருந்தது. அதில் வந்து சாப்டர் 2 கான்ஸ்டியூஷன் ஆஃப் கிரிமினல் கோட்ஸ் அண்ட் ஆஃபீஸஸ் அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம நாட்டில் இருக்கிற கிரிமினல் கோட்ஸ் எல்லாம் வந்து இந்த சாப்டரில் சொல்லியிருக்கபடி தான் வந்து வரையறுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அதன்படி தான் ஒன்று வடிவமைக்கப்பட்டிருக்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செக்ஷன் 6 இருந்து ஆரம்பிக்குது. செக்ஷன் 6 வந்து கிளாஸஸ் ஆஃப் கிரிமினல் கோட்ஸ். இது வந்து சிஆர்பிசிலையும் அப்படி தான் இருந்துச்சு. 4 விதமான கோர்ட் இருக்குது. கோர்ட் ஆஃப் செஷன்ஸு, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் த செகண்ட் கிளாஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட். நான் சொன்ன மாதிரி மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டை வந்து எடுத்து விட்டுட்டாங்க, அது இப்போ இல்லை. ஸோ இதுதான் வந்து கிளாஸ் ஆஃப் கிரிமினல் கோட்ஸ் செக்ஷன் 6 சொல்கிறாங்க. செக்ஷன் 7 வந்து டெரிட்டோரியல் டிவிஷன்ஸ் சொல்கிறாங்க. டெரிட்டோரியல் டிவிஷன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் எல்லா மாநிலத்துக்கும் ஒரு ஹைகோர்ட் இருக்கும், அப்படி தானே? இப்போது கிளாஸஸ் ஆஃப் கிரிமினல் கோர்ட்ஸ்லேயும் ஹைகோர்ட் இருக்கும், எல்லா மாநிலத்துக்கும் ஹைகோர்ட் இருக்கும். ஹைகோர்ட்டை தவிர்த்து அடுத்தடுத்த படிநிலைகள் தான் கோர்ட்ஸ் ஆஃப் செஷன்ஸு, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் த செகண்ட் கிளாஸ், எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்ஸ். இவங்களுக்குலாம் வந்து தனித்தனி கோர்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ டெரிட்டோரியல் டிவிஷன்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயும் வந்து செஷன்ஸ் டிவிஷனாக பிரிப்பாங்க. இப்போ நமக்கு தமிழ்நாடு அப்படின்றதுனா அதை வந்து செஷன்ஸ் ஒரு செஷன்ஸ் டிவிஷனாக பிரிப்பாங்க. அதாவது இந்த ஊரெலாம் சேர்ந்தது ஒரு செஷன்ஸ் டிவிஷன், இந்த ஊர்லலாம் நடக்கிற குற்றங்களை வந்து இந்த கோர்ட்டில் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த மாதிரி பிரிக்கிறது தான் வந்து செஷன்ஸ் டிவிஷன். செஷன்ஸ் டிவிஷன்ஸ் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டாகவும் இருக்கலாம், இல்லைன்னா 2-3 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்ததாகவும் இருக்கலாம். ஓகேவா? அப்புறம் வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அந்த ஸ்டேட்டோட உயர் நீதிமன்றம் இருக்கும்ல, ஹைகோர்ட்டு, அவங்கக்கிட்ட வந்து கலந்து ஆலோசிச்சுட்டு அந்த ஏரியாவோட லிமிட்டை வந்து கூட்டிக்கலாம் இல்லை குறைச்சிக்கலாம். இப்போ நமக்கு எக்ஸ்ட்ராவாக கோர்ட் தேவைப்படுது, இல்லைனா வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக இந்த ஊரையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த செஷன்ஸ் டிவிஷனில், இதை நீக்கிடலாம், இதை இவ்வளோ பெருசாக்கலாம் அப்படிங்கிறலாம் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அந்த உயர் மன்றத்திடம் கலந்து ஆலோசிச்சுட்டு அப்புறம் வந்து அதை ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே சப்டிவிஷன் இருக்கும், சப்டிவிஷனாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் அவங்க வந்து நிறைய நம்பர்ஸில் சப்டிவிஷனாக பிரிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க, பிரிச்சுருக்காங்க, புதுசாக ஒரு கோர்ட் கொண்டு வந்திருக்காங்க, இல்லை செஷன்ஸ் டிவிஷன்ஸ் அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த செக்ஷன் 7 ஆஃப் பிஎன்எஸ்எஸ்க்கு கீழே தான் பண்ணியிருப்பாங்க. சரியா? இந்த லா தான் வந்து அத்தாரிட்டி கொடுத்துருக்கு கவர்மெண்ட்டுக்கு. ஸோ இது சிஆர்பிசிலையும் உண்டு. அப்புறம் வந்து செக்ஷன் 8 வந்து கோர்ட் ஆஃப் செஷனை பற்றி சொல்லுது. செஷன்ஸ் கோர்ட்னால் என்னது அப்படின்னு. கோர்ட் ஆஃப் செஷன். ஸோ கோர்ட் ஆஃப் செஷன் அப்படின்னா வந்து கிரிமினல் கேஸ் பார்க்குறத கோர்ட் ஆஃப் செஷனு. இதில் உங்களுக்கு வந்து நிறைய சப்செக்ஷன் இருக்குது செக்ஷன் 8. நான் சொல்கிறேன், ஒரு நிமிஷம். ஓகே, இதில் வந்து கம்பேரிசன் பண்ணினீங்கன்னா சிஆர்பிசியில் செக்ஷன் 9 சொல்லியிருப்பாங்க, இங்கே செக்ஷன் 8 சொல்லியிருக்காங்க செஷன்ஸ் கோர்ட் ஆஃப் செஷன்ஸை. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அசிஸ்டன்ட் செஷன்ஸ் ஜட்ஜ் அவங்களோட அப்பாயின்மெண்ட்டை வந்து பிஎன்எஸ்எஸில் வந்து நீக்கிட்டாங்க. அப்படி அப்பாயின்மெண்ட்லாம் பவர் தரலாம், அப்படி அப்பாயின்மெண்ட் கிடையாது. செக்ஷன் 8 சப்செக்ஷன் 1 வந்து எஸ்டாப்ளிஷ் எ கோர்ட் ஆஃப் செஷன் அது சொல்கிறாங்க. எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அந்தந்த செஷன்ஸ் டிவிஷனுக்கு ஒரு செஷன்ஸ் கோர்ட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். அப்புறம் செக்ஷன் 8 சப்செக்ஷன் 2 வந்து யாரை வச்சு அந்த செஷன்ஸ் கோர்ட்டை வந்து நிர்வகிப்பாங்க அப்படின்னு டு பி ப்ரொசீடர் பை. அப்போ வந்து எல்லா செஷன்ஸ் கோர்ட்லேயும் ஜட்ஜு இருப்பாங்க, அதை வந்து ஹைகோர்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ஜட்ஜை. ஸோ அவங்க வந்து நிர்வாகம் பண்ணுவாங்க அந்த செஷன்ஸ் கோர்ட்டுக்கு. செக்ஷன் 8 சப்செக்ஷன் 3 என்ன சொல்லுன்னா அடிஷ்னல் செஷன்ஸ் ஜட்ஜு. ஹைகோர்ட் வந்து அடிஷ்னல் செஷன்ஸ் ஜட்ஜை கூட ஒரு கோர்ட்டுக்கு அப்பாயிண்ட் பண்ணலாம். ஓகேவா? அதாவது இவங்க ஒரு ஜட்ஜு பத்தாது, இன்னும் அடிஷ்னலாக செஷன்ஸ் ஜட்ஜு வேணும் நிர்வாகம் பண்ணுறதுக்கு அப்படின்னா ஹைகோர்ட் வந்து அதை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. செக்ஷன் 8 சப்செக்ஷன் 4 வந்து இன்னொரு டிவிஷன்.
இன்னொரு டிவிஷனில், அதாவது இந்த செஷன் டிவிஷனில் இன்னொரு பக்கத்தில் இருக்க செஷன்ஸ் டிவிஷனில் ஏதோ ஒரு கேஸை வந்து இது டிஸ்போஸ் பண்ணணும், அதுக்கு அவசரமாக வந்து தேவைப்படுறாங்க அப்படின்னா இங்கே இருக்கிற செஷன்ஸ் ஜட்ஜை அங்கே அடிஷ்னல் செஷன்ஸ் ஜட்ஜாக கூட ஹைகோர்ட் வந்து மாற்றி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் செக்ஷன் 8 சப்செக்ஷன் 5 ஆஃபீஸ் ஆஃப் த செஷன்ஸ் ஜட்ஜ் இஸ் வேக்கண்ட். ஒரு செஷன்ஸ் ஜட்ஜோட இடம் வந்து காலியாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு அர்ஜென்ட் கேஸ் இருக்குது, அர்ஜென்ட் அப்ளிகேஷன் இருக்குது, அதை நிரப்பணும், இல்லைன்னா அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஜட்ஜ் அங்கே தேவை அப்படின்னா வந்து ஹைகோர்ட் வந்து இன்னொரு செஷன்ஸ் ஜட்ஜை வந்து அப்பாயிண்ட் பண்ணி அந்த பெண்டிங் கேஸை வந்து முடிக்க வைக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து செக்ஷன் 8 சப்செக்ஷன் 5 பை அன் அடிஷ்னல் செஷன் ஜட்ஜ் ஆர் இஃப் தேர்னும். ஓகே, அடிஷ்னல் செஷன் ஜட்ஜை வச்சு முடிக்கலாம். அப்படி இல்லைன்னா சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை எடுத்து கொடுக்கலாம். அந்த டிவிஷன்லேயே இருக்கிற சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், அடிஷ்னல் செஷன் ஜட்ஜுக்கு கீழே சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இருப்பாங்க, அவங்கள வச்சு கூட அந்த கேஸை முடிக்க வைக்கலாம். இது சப்செக்ஷன் 5 தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து வெயிட் ஒரு ஓகே சாரி. ஸோ அந்த மாதிரி ஹைகோர்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த கேஸை முடிங்க, அதனால உங்களை பக்கத்து செஷன்ஸ் டிவிஷனுக்கு அப்பாயிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், அந்த சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அப்படி அப்பாயிண்ட் பண்ண அடிஷ்னல் செஷன்ஸ் ஜட்ஜுக்கு அந்த மேட்டரில் டீல் பண்ணுறதுக்கு பவர் இருக்குது. சரியா? அப்புறம் செக்ஷன் 8 சப்செக்ஷன் 6 என்ன சொல்கிறாங்க, பிளேஸ் ஆஃப் சிட்டிங்கு. ஸோ செக்ஷன் 8 சப்செக்ஷன் 6 என்னென்னா பிளேஸ் ஆஃப் சிட்டிங். பொதுவாக வந்து ஹைகோர்ட் நோட்டிஃபிகேஷன் படி தான் அந்த செஷன்ஸ் கோர்ட் ஆஃப் செஷன்ஸோட சிட்டிங் இருக்கும். எந்த இடத்துல வந்து பொதுவாக கோர்ட் ஆஃப் செஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறது. ஆனால் வந்து சில பர்டிகுலர் கேஸில் வந்து அந்த விட்னஸை வந்து கேட்குறதுக்கும் இல்லை விசாரிக்கிறதுக்கும் இல்லை அந்த பார்ட்டிஸை பொறுத்தளவுலையும் அந்த செஷன்ஸ் கோர்ட்டோட ஒப்பீனியன் வந்து இந்த இடத்துல இருந்தால் வந்து கொஞ்சம் கன்வீனியன்ஸாக இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த கேஸை முடிக்கிறதுக்கு அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுக்கும் வந்து ஏற்பாடு பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் செக்ஷன் 8 சப்செக்ஷன் 7 டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிஸ்னஸ்ஸு. செஷன்ஸ் ஜட்ஜு வந்து ஆர்டர் அந்த ஒரு கேஸையும் யார்கிட்ட எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து டைம் டு டைம் ஒவ்வொரு நேரமும் வந்து இந்த சன்ஹிதால், அதாவது பிஎன்எஸ்எஸ் சொல்லியிருக்கவாறு எந்தெந்த அடிஷ்னல் ஜட்ஜஸ்க்கு வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு அவர் முடிவெடுப்பார். அப்புறம் செக்ஷன் 8 சப்செக்ஷன் 8 absence of inability to act. ஸோ சப்செக்ஷன் 8 என்ன அப்படின்னா, செஷன்ஸ் ஜட்ஜ் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கார், அவர் அந்த இடத்துல இருக்க முடியல, இல்லை ஏதோ ஒரு லீவ் எடுத்துட்டார், ஏதோ காரணத்தினால ஆப்சண்ட்டாக இருக்காருன்னா அவர் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு அடிஷ்னல் செஷன்ஸ் ஜட்ஜை கூட அப்பாயிண்ட் பண்ணலாம், இல்லை சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை அப்பாயிண்ட் பண்ணுவார். அந்த மாதிரி அப்பாயிண்ட் பண்ண ஜட்ஜஸோ மேஜிஸ்ட்ரேட்டோ வந்து அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் அந்த கேஸில் டீல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து உரிமை இருக்குது. ஓகேவா? ஏன்னா அவங்க அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆக்டில் வர, அதாவது இந்த சன்ஹிதாவில் வர அப்பாயிண்ட் இந்த செக்ஷனில் வர அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து இந்த பெர்மனெண்ட் அப்பாயின்மெண்ட்டு, போஸ்டிங் போடுறது, ப்ரொமோஷன் கொடுக்குறது ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து பொதுவாக பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி கிடையாது. அப்போது அந்த கேஸை முடிக்கணும் அப்படின்னா வந்து அவங்கள வந்து அந்த இடத்துல நமக்கு பதிலாக இன்னொரு அடிஷ்னல் செஷன்ஸ் ஜட்ஜையோ இல்லை சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டையோ வந்து அந்த இடத்துல அப்பாயிண்ட் பண்ணுறது அப்படிங்கிற அந்த கேஸ்க்கு மட்டும், பர்டிகுலர் கேஸ்க்கு மட்டும் டீல் பண்ணுறதுக்கு இது பண்ணுறத வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பெர்மனெண்ட் அப்பாயின்மெண்ட், ப்ரமோஷன் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து வர மாதிரி அதுக்கெல்லாம் அந்த அர்த்தம் கிடையாது இதில். அப்புறம் வந்து செக்ஷன் 9 கோர்ட்ஸ் ஆஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். இவ்வளோ நேரம் கோர்ட்ஸ் ஆஃப் செஷன்ஸை பார்த்தோம், இப்போ வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டோட கோர்ட்டு பார்க்கணும். இது வந்து செக்ஷன் 11 ஆஃப் சிஆர்பிசியில் கொடுத்துருந்தாங்க, இங்கே செக்ஷன் 9 கொடுத்துருக்காங்க, எந்த மாற்றமும் இல்லை. செக்ஷன் 9 சப்செக்ஷன் 1 என்ன சொல்கிறாங்கன்னா, கோர்ட் ஆஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் அண்ட் செகண்ட் கிளாஸ் ஷால் பி எஸ்டாப்ளிஷ்டு இன் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும்
இந்த மாதிரி JM1 JM2 அப்படிங்கிற கோர்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும். எவ்வளோ கோர்ட் தேவைப்படுதோ இப்போ வந்து சில டிஸ்ட்ரிக்ட்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும், சில செஷன்ஸ் டிவிஷன்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும், அவங்களுக்கு நிறைய தேவைப்படாது. ஸோ வந்து அங்கே கம்மியான ஜேஎம் கோர்ட் இருக்கும், சில டிவிஷன் ரொம்ப பெருசாக இருக்கும், அங்கெல்லாம் நிறைய ஜேஎம் கோர்ட் தேவைப்படும் இல்லையா, ஏன்னா ஒரு ஜட்ஜே எல்லா கேஸையும் பார்க்க முடியாது. ஸோ வந்து எவ்வளோ கோர்ட்ஸ் தேவையோ அவ்வளோ இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட நோட்டிஃபிகேஷன் படி அதை ஹைகோர்ட்டை அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஹைகோர்ட்டும் கன்சல்ட் பண்ணுவாங்க. அவங்க கன்சல்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் படி எத்தனை கோர்ட்ஸ்னாலும் ஒரு செஷன்ஸ் டிவிஷனில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்கும். சரியா, என்ன கோர்ட் இருக்கும்? ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிளாஸ் 1, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிளாஸ் 2, செகண்ட் கிளாஸ். அப்புறம் வந்து ஸ்பெஷல் கோர்ட்ஸ் வந்து ஹைகோர்ட் அதே தான். ஹைகோர்ட் கிட்ட பேசினதுக்கப்புறம் ஸ்பெஷல் கோர்ட்ஸும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்பெஷல் கோர்ட்ஸ் வேறு எந்த லோக்கல் ஏரியாவில் வேணாலும் அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். ஸ்பெஷல் கோர்ட் ஆஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் த ஃபஸ்ட் கிளாஸ் ஆர் ஆஃப் த செகண்ட் கிளாஸ். எதுக்கு அப்படின்னா வந்து பர்டிகுலர் கேஸு, அதாவது ஸ்பெஷல் கேசஸ் இருக்கும். இப்போ போக்சோ அதெல்லாம் வந்து ஸ்பெஷல் கேஸ். இப்போ லேபர் லா அது வந்து எஸ்சிஎஸ்டி ஆக்டில் வரதெல்லாம் வந்து ஸ்பெஷல் கேஸு. இந்த மாதிரியெல்லாம் நிறைய ஸ்பெஷல் ஆக்ட்ஸ் இருக்கும், ஸ்பெஷல் லாஸ் இருக்கும். அந்த ஸ்பெஷல் லாஸ் எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் கோர்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எவ்வளோ நாளும் நிறுவி அந்த கேஸஸை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த ஸ்பெஷல் கோர்ட் வந்து ஓகே, அந்த மாதிரி ஸ்பெஷல் கோர்ட்ஸ் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு லோக்கல் ஏரியாவில் இல்லைன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் இல்லை செஷன்ஸ் டிவிஷன்ஸில் ஒரு ஸ்பெஷல் கோர்ட் வந்து இந்த மேட்ரை மட்டும் டீல் பண்ணுறதுக்காக ஒரு வகையான மேட்ரை மட்டும் டீல் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் கோர்ட்னு வந்து ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் பண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வரக்கூடிய மேட்டர்ஸை வந்து வேறு கோர்ட்டில் வந்து டீல் பண்ண முடியாது. அது இருக்குது இல்லையா, அப்போ வந்து வேறு கோர்ட்டுக்கு வந்து அந்த ஜூரிஸ்டிக்ஷன் இருக்காது. இப்போ செக்ஷன் 9 சப்செக்ஷன் 2 என்ன சொல்லுதுன்னா, அந்த மாதிரி ஸ்பெஷல் கோர்ட்டை வந்து யார் வழி நடத்தி செல்வாங்க, யார் ப்ரெசைடிங் ஆஃபீஸராக இருப்பாங்கங்கிறத ஹைகோர்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இப்போ செக்ஷன் 9 சப்செக்ஷன் 3 வந்து ஜட்ஜ் இன் சிவில் கோர்ட் பற்றி சொல்லுது. இப்போ ஹைகோர்ட் வந்து எப்போல்லாம் தேவைப்படுது, எப்போல்லாம் வந்து இது ரொம்ப அவசியமாக இருக்குது, இன்னொரு ஜட்ஜு தேவைப்படுது இந்த இடத்துல போடுறதுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்களோ, மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் த ஃபஸ்ட் கிளாஸ் ஆர் ஆஃப் த செகண்ட் கிளாஸ் அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வேறு ஒருத்தங்க தேவைப்படுது அப்படின்னா சிவில் கோர்ட்டோட ஜட்ஜுக்கு கூட அந்த ஃபங்க்ஷனை நீங்களும் பாருங்கள், இதையும் சேர்த்து நீங்கள் பாருங்கள் அப்படின்னு வந்து ஹைகோர்ட் வந்து அதுக்கும் உத்தரவு போடலாம். சரியா, அப்புறம் செக்ஷன் 10 என்னென்னா, சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அண்ட் அடிஷ்னல் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் எக்ஸட்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 10 வந்து சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அண்ட் அடிஷ்னல் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவங்க கோர்ட்டு எப்படி இருக்குங்கிறத அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் அவங்களோட கோர்ட்டை பற்றி சொல்கிறாங்க. சிஜேஎம், அடிஷ்னல் சிஜேஎம். ஸோ வந்து இவங்க யார் அப்படின்னா JM1 JM2 அவங்களுக்கு மேலே இருப்பாங்க. ஓகேவா, ஆனால் செஷன்ஸ் ஜட்ஜுக்கு கீழே இருப்பாங்க பவரில். ஸோ கம்பேரிசன் வித் சிஆர்பிசின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 12 வந்து இது சொல்லியிருப்பாங்க, இங்கேயும் செக்ஷன் 10 சொல்லியிருக்காங்க, ஆனால் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. செக்ஷன் 10 சப்செக்ஷன் 10 என்ன சொல்கிறாங்கன்னா, சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஹைகோர்ட் வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் த ஃபஸ்ட் கிளாஸ் டு பி த சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அப்படி அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஃபஸ்ட் கிளாஸை தான் வந்து சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுன்னு அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் எல்லா கோர்ட்லேயும், ஹைகோர்ட் நினச்சா. ஓகேவா, அப்புறம் வந்து செக்ஷன் 10 சப்செக்ஷன் 2 அடிஷ்னல் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். இதில் என்ன அப்படின்னா, ஹைகோர்ட் வந்து எந்த ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் JMஐயும் கூட அடிஷ்னல் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டாக வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்குள்ள எல்லா பவருமே வந்து அவங்களுக்கும் இருக்கும், ஹைகோர்ட் சொல்கிற வரைக்கும். ஓகேவா, செக்ஷன் 10 சப்செக்ஷன் 3 வந்து சப்டிவிஷனல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். த ஹைகோர்ட்
மே டெசிக்னேட் எனி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன் எனி சப்டிவிஷன். அது சப்டிவிஷனில் கூட எந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டையும் வந்து சப்டிவிஷனல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்னா அவங்க அப்பாயிண்ட் பண்ணலாம். அவங்களோட பொறுப்பு வந்து அந்த அக்கேஷன் ரெக்வஸ்ட்னால் அந்த சூழ்நிலை எவ்வளோ நாள் வந்து அந்த பொறுப்பு இருக்கணும்னு தேவைப்படுதோ அவ்வளோ நாள் வந்து அது இருக்கும். ஓகேவா? அப்புறம் செக்ஷன் 10 சப்செக்ஷன் 4 வந்து பவர்ஸ் ஆஃப் சூப்பர்விஷன் அண்ட் கண்ட்ரோலு. சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு தான் வந்து கண்ட்ரோல் இருக்கும். ஸோ அவங்க கண்ட்ரோலுக்கு உட்பட்டு தான் இருக்கும். எல்லா சப்டிவிஷனல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டும் வந்து பவர் சூப்பர்விஷன் வந்து எல்லா சப்டிவிஷனல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டையும் வந்து அந்த பவர் வந்து சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட இருக்கும். ஓகேவா? கண்ட்ரோலும் பவரும். அப்புறம் வந்து அடிஷ்னல் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டும் அடிஷ்னல் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டும் ஒருத்தங்க தான். அவங்களுக்கு இன்னொரு அடிஷ்னலாக தேவைப்படுது, இவங்க ஒருத்தங்களே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் அடிஷ்னல் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து அவங்கள வந்து இந்த சிஜேஎம் வந்து கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு கீழே, அதாவது ஜேஎம் 1 ஜேஎம் 2 இவங்களெல்லாம் வந்து இவங்களோட கண்ட்ரோல் வந்து சிஜேஎம்கிட்ட தான் இருக்கும். இது அதே தான். ஹைகோர்ட் வந்து அவங்களோட ஸ்பெஷல் ஆர்டரில் வந்து இதை குறிப்பிட்டு சொல்லலாம். அப்புறம் செக்ஷன் 11 ஸ்பெஷல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். ஸோ ஆக்சுவலாக பிஎன்எஸ்எஸ் வந்து கொஞ்சம் அந்த சார்ட்லாம் நம்ம பார்த்தா தான் புரியும். இப்போ நான் சொல்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபாலோ பண்ண முடியுதுன்னு தெரியல. ஏற்கனவே இதை பற்றி தெரிஞ்சவங்க, இதை படித்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறது ஈஸி. பட் ஸ்டில் போக போக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த இந்த கான்ஸ்டியூஷன் எப்படி பண்ணியிருக்காங்க, இந்த கோர்ட்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஓகேவா? செக்ஷன் 11 வந்து ஸ்பெஷல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்னால் ஒரு தரப்பட்ட கேஸு, இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் கேஸு, இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் கிளாஸஸ் ஆஃப் கேஸஸ்க்கு வந்து ஸ்பெஷல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் தான் வந்து செக்ஷன் 13 சிஆர்பிசியில் வந்து இதை சொல்லியிருந்தாங்க. செக்ஷன் 11 பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதாவில் வந்து அதே இதை தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டை மட்டும் இங்கே இந்த ஸ்பெஷல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்லேருந்து நீக்கி விட்டுட்டாங்க. ஸோ இதை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்படின்னா ஹைகோர்ட் வந்து இல்லை, இந்த செக்ஷன் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகேவா? ஓகே. இதில் ஸ்பெஷல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்னால் அதே மாதிரி தான் நான் சொன்னது தான். ஒரு குறிப்பிட்ட வகையான கேஸஸை வந்து பார்க்குறதுக்கு ஸ்பெஷல் கோர்ட்ஸ் இருக்கும்ல, அங்கே ஸ்பெஷல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ அவங்க இது தேவை அப்படின்னு வேணும்னு நினச்சாங்கன்னா ஹைகோர்ட் வந்து அவங்க இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு கீழே ஒர்க் பண்ண யாருனாலும் வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து இந்த லீகல் அஃபேர்ஸ் பார்க்குறதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்புறம் அதுக்குன்னு சில குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கும். அந்த குவாலிஃபைடு பர்சனை வந்து அவங்க வந்து அந்த லோக்கல் ஏரியாவுக்கு பர்டிகுலர் கேஸை பார்க்குறதுக்கு வந்து ஸ்பெஷல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டாக வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்லைன்னா செகண்ட் கிளாஸ் அப்படின்னா அப்பாயிண்ட் பண்ணலாம். ஓகேவா? அப்புறம் செக்ஷன் 11 சப்செக்ஷன் 2 என்ன சொல்லுதுன்னா டேர்ம்ஸ் ஆஃப் அப்பாயின்மெண்ட் சச் மேஜிஸ்ட்ரேட். ஓகே. அந்த மாதிரி அப்பாயிண்ட் பண்ணாத செக்ஷன் 11 கீழே அப்பாயிண்ட் பண்ண ஸ்பெஷல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து டேர்ம்ஸ் ஆஃப் அப்பாயின்மெண்ட் எப்படி இருக்குன்னா 1 இயர்க்கு மேலே வந்து அவங்க எஸ்ஜேஎம்ஐ இருக்க மாட்டாங்க, ஸ்பெஷல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்க மாட்டாங்க. அதாவது வந்து ஒரே நேரத்தில் தொடர்ந்து 1 இயர்க்கு மேலே இருக்க மாட்டாங்க. இதுவுமே ஹைகோர்ட்டோட ஸ்பெஷல் ஆர்டர் படி தான் நடக்கும் எல்லாமே. சரியா? அப்புறம் செக்ஷன் 12 லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு. செக்ஷன் 14 வந்து சிஆர்பிசியில் வந்து
செக்ஷன் 14 கொடுத்துருந்தாங்க. இங்கே செக்ஷன் 12 அதே இது தான் சொல்லியிருக்காங்க. எந்த சேஞ்சஸுமே இல்லை. செக்ஷன் 12 சப்செக்ஷன் 1 வந்து லோக்கல் லிமிட்ஸ் எவ்வளோன்னு சொல்கிறாங்க. அந்த சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து டைம் டு டைம் அவர் வந்து லோக்கல் லிமிட்ஸை கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். ஓகே செக்ஷன் 9 செக்ஷன் 11 கீழே அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட எந்த மேஜிஸ்ட்ரேட்னாலும் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இங்கே நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், இந்த லிமிட் அப்படி, இந்த லிமிட் இவ்வளோ இருக்குது அப்படின்னு அவர் வந்து நேரத்துக்கு நேரம் அவர் வந்து அந்த லிமிட்டை மாற்றலாம். சரியா? ஸோ வந்து அந்த நேரத்தில் வந்து அவங்க சீஃப் ஸ்பெஷல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து அந்த இடத்துல அவர் சொன்ன இடத்துல வந்து லோக்கல் ஏரியாவில் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அப்புறம் செக்ஷன் 12 சப்செக்ஷன் 2 அது வந்து எக்ஸ்டெண்ட் த்ரூ அவுட் த டிஸ்ட்ரிக்ட். எல்லா டிஸ்ட்ரிக்டில் வந்து ஃபுல்லாக த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் பவர் அண்ட் பவர். ஓகே, எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே அவங்களோட பவர் இருக்குன்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 12 சப்செக்ஷன் 3 எக்ஸ்டென்ஸ் டு அன் ஏரியா பியாண்ட் த டிஸ்ட்ரிக்ட். டிஸ்ட்ரிக்டையும் தாண்டி வந்து பவர் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க? ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொதுவாக வந்து எந்த இடத்துல வந்து, அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, செக்ஷன் 9 இல்லைன்னா செக்ஷன் 11 கீழே ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி தானே? அது வந்து கோர்ட் ஆஃப் செஷன்ஸு, செஷன் ஜட்ஜு, இல்லைன்னா சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், இல்லைன்னா மேஜிஸ்ட்ரேட் அப்படியே இருக்கலாம். இப்போ சப்செக்ஷன் 3 பொறுத்தளவில் அது இன்னொரு பக்கத்தில் உள்ள மாவட்டத்துக்கும் வந்து அவங்களோட அதிகாரம் வந்து எப்போ வந்து அப்பவும் அவங்களோட அதிகாரத்தை பக்கத்து மாவட்டத்துலையும் எப்போ காமிக்கலாம், எப்போ விரிவடைகிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து 2 மாவட்டத்தை சேர்த்து ஒரு விஷயம் நடந்திருக்குது, இல்லைன்னா வந்து ஸ்பெஷல் கோர்ட்ஸு இல்லை ஸ்பெஷலான ஒரு கேஸுக்கு சம்மந்தப்பட்டது 2 மாவட்டத்துக்கும் சேர்த்து இருக்குது. அப்படிங்கும்போது அவங்களுக்கு இங்கே இருக்க பவர் தான் அங்கேயும் இருக்குது அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கலாம். சரியா? அதாவது சில நேரம் அஃபென்ஸ் வந்து இன்னொரு ஊரில் கூட நடந்திருக்கும், அது 2க்குமே வந்து சம்மந்தப்பட்டு இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில். அப்புறம் வந்து செக்ஷன் 13 என்ன சொல்கிறாங்கன்னா, சப்பார்டினேஷன் ஆஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். ஓகே, இது உங்களுக்கு ஏற்கனவே நான் வந்து ஜென்ரலாக சொல்லியிருக்கேன். சப்பார்டினேஷன் ஆஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து சிஆர்பிஎஸ்சில் செக்ஷன் 15 கொடுத்துருந்தாங்க, இங்கே செக்ஷன் 13 கொடுத்துருக்காங்க. அதாவது செஷன்ஸ் ஜட்ஜு தான் வந்து எல்லாருக்கும் ஹெட்டாக இருப்பார். ஓகேவா? ஸோ எல்லா சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டும் செஷன்ஸ் ஜட்ஜுக்கு கீழே இருப்பாங்க, அவரோட சப்பார்டினேட்டாக இருப்பாங்க. ஸோ மற்ற ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் எல்லாருமே வந்து சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு கீழே இருப்பாங்க, அவரோட ஆனால் வந்து ஜென்ரலான பொதுவான கண்ட்ரோல் வந்து செஷன்ஸ் ஜட்ஜிட்டு தான் இருக்கும். ஓகேவா? எல்லாருக்கும். இப்போ சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவாங்கன்னா, நேரத்துக்கு ஏற்றாற்போல் அவங்க நேரத்துக்கு நேரம் அந்த கேஸஸை வந்து அவங்க பிஸ்னஸை வந்து அவங்க வந்து பிரித்து கொடுப்பாங்க ஒவ்வொரு மேஜிஸ்ட்ரேட்டையும். நீங்கள் இதை பாருங்கள், அதை பாருங்கள் அப்படின்னு. ஓகேவா? மற்ற ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து வேலையை பகிர்ந்து கொடுப்பாரு. ஆனால் வந்து அவர் வந்து செஷன்ஸ் ஜட்ஜுக்கு கீழே தான் இருப்பார். அப்படி பார்க்க போனால் செஷன்ஸ் ஜட்ஜு தான் எல்லாருக்கும் வந்து ஹெட்டு கிரிமினல் கோர்ட்டை பொறுத்தளவில். ஓகேவா? டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜும் செஷன்ஸ் ஜட்ஜும் ஒன்று தான். அவர் வந்து கிரிமினல் மேட்டர்ஸ் பார்க்கும்போது அவர் செஷன்ஸ் ஜட்ஜுன்னு சொல்லுவோம், சிவில் மேட்டர்ஸ் மற்றெல்லாம் பார்க்கும்போது அவர் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் செக்ஷன் 14 எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இவங்க வந்து ஜுடிஷியரி அப்பாயிண்ட் பண்ணுற மேஜிஸ்ட்ரேட் கிடையாது. இவங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ். இவங்க வந்து குரூப் ஏ, குரூப் பி அது மாதிரி ஆஃபீஸர்ஸ். அவங்களுக்கும் சில சட்ட ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கான பவர் வந்து தரப்பட்டிருக்கு இந்த சன்ஹிதாவின் கீழே, இல்லை சிஆர்பிசி கீழே. அது வந்து செக்ஷன் 14 சொல்லியிருக்காங்க. சிஆர்பிசியோட கம்பேர் பண்ணிங்கன்னா செக்ஷன் 20 அங்கே சொல்லியிருப்பாங்க, இங்கே செக்ஷன் 14 சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இதுக்கப்புறம் எல்லாமே செக்ஷன் 14, 15, 16, 17 இது எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்ஸ் பற்றி சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து
பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் பற்றி, டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன்ஸ் அதை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டோன்னா நம்ம இந்த சாப்டர் முடிஞ்சிடும். சரியா? இதுதான் வந்து இந்தியாவில் உள்ள கிரிமினல் கோர்ட்ஸ் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, யார் யார் வந்து அதில் வந்து முக்கியமான பங்கு இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு செஷனில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டு அவங்கள பற்றி, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ப்ராசிக்யூஷன் சைடில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் பார்ப்போம். சரியா? ஓகே, தேங்க்யூ.